நேரங்களிலே ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் மினிஸ்டரிங் டு யூ. சோர்ந்து போன நேரங்கள், இலக்கரித்த நேரங்கள், நம்பிக்கையற்ற நேரங்கள், வாக்கு தத்தத்தை நம்ப முடியாத நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலே the spirit of God is ministering to you. கரங்களை உயர்த்தி நான்காவது குறிப்பு, ஏன் ஆவி அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, அதாவது நீங்கள் பெற்றுக்கொள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கலாத்தியர் 3:2 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 3:2 நீங்கள் பெற்றீர்கள், பெற்றீர்கள் டு ரிசீவ். ஏறக்குறைய ஒரே இணைப்பில் வந்தாலும் கலாத்தியர் 3:2 நீங்கள் பெற்றீர்கள், நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். எனவே தயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், நீங்கள் பெற்றீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, you have received. இன்னைக்கு அநேகருக்கு இப்படி நினைக்கிறோம், அவருக்கு தருவார், இவருக்கு தருவார். இல்லை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற நம்ம தமிழகத்துல அந்த ஊழியக்காரர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரோ அதையும் அதை தாண்டி மேலா உங்களுக்கு தருவார். when you accept it. ஆரம்பத்தில் சொன்ன திரும்ப சொல்லுகிறேன், it's a promise of God. அதனுடைய வாக்கு தத்தம் அந்தானுடைய, அது உங்களுக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த 4வது குறிப்பு என்னவென்றால், the spirit receive. நீங்கள் பெற்றீர்கள். கரங்களை உயர்த்தி. பல நேரங்களிலே உங்கள் மேல் உங்களுக்கு புரியவில்லை. உங்களுடைய நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சில நேரங்களில் இந்த ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் இவை நம்மை நிர்மூலமாக்க செய்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல அன்பை கேட்கிறேன். நீங்கள் பெற்றீர்கள். என்னுடைய 5வது குறிப்பு, வேதம் சொல்லுகிற கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின. அப்படியானால் அர்த்தம் என்னவென்றால், the spirit of God wants to make a beginning in your life. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின. உடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒன்றை ஆரம்பம் பண்ண விரும்புகிறார். அற்பமான ஆரம்பம். Don't despise that. திரும்ப அந்த வார்த்தை படிக்கிறேன், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அந்த கருப்பொருள் என்னவென்றால், உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். நற்கிரியைகளை, ஊழிய பாரத்தை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆவியானவர் ஒன்றை ஆரம்பிக்கவில்லை என்றால் இதை செயல்படுத்த முடியாது. இந்த ஊடகத்திலே பேச, இந்த தொலைக்காட்சியில பேச, இந்த பல கிளை சபைகளை ஸ்தாபிக்க 70க்கும் மேற்பட்ட